நம்மளோட இளைய தளபதி விஜய் சார் அவருக்கு இந்த மே 4ஆம் தேதி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 10ஆம் இடத்துல சூரியன் உச்சங்க, சூப்பரா இருக்குது. ஏன்னா சூரியன் அதிகாரம் கொடுக்கிற ஒரு கிரகம். எப்பவும் சூரியன் புதனோட சேர்க்கைன்றது சூப்பரான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. புத ஆதித்ய யோகம் என்றது ஃபார்ம் ஆகுங்க. எங்கன்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு கட்டம் மட்டும் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆனா ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்களே இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இந்த தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் வரப்போகுது மே 4ஆம் தேதி. இப்போ எக்ஸிட் போல் எல்லாமே விட்டாச்சு. சில பேர் ஒப்பீனியன் போல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க சேனல்ஸ்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பார்ட்டிக்கு சாதகமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மனால எந்த பார்ட்டிக்கு சாதகமா இருக்கும் சொல்லிட்டு கணிச்சு சொல்ல முடியாது. ஆனா இந்த ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு யாரு இந்த முக்கிய 4 தலைவர்களுக்கு எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு நம்மனால பார்க்க முடியும். சோ இப்போ அது தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம எல்லாருமே, நம்ம நாட்டுல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஜாதகம், அது வேற யாரோ கிடையாது, நம்மளோட இளைய தளபதி விஜய் சார் அவருக்கு இந்த மே 4ஆம் தேதி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மே 4ஆம் தேதி அன்னைக்கு விஜய் சாருக்கு கட்டம் எப்படி இருக்குது, அவரோட ராசிப்படி பார்த்தோம்னா கடக ராசி, கடக லக்னம். இப்போ அவருக்கு ராசிப்படி பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல சூரியன் புதன், சூரியன் உச்சகட்டம். 9ஆம் வீட்டுல செவ்வாய் சனி 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. அப்புறமா இந்த பஞ்சமத்துல 5ஆம் வீட்டுல சந்திரன் நீச்சகட்டமா இருக்காங்க. 11ஆம் வீட்டுல சுக்கிரன் உச்சகட்டமா இருக்காரு பாருங்க. சோ இப்போ இவருக்கு எப்படி இருக்குது இன்னைக்கு இந்த தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துல சூரியன் உச்சங்க, சூப்பரா இருக்குது. ஏன்னா சூரியன் அதிகாரம் கொடுக்கிற ஒரு கிரகம். 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா தொழில் இடம், அதிகாரம் கொடுக்கிற ஒரு இடம். சோ அதிகாரம் கொடுக்கிற ஒரு கிரகம் அதிகாரம் கொடுக்கிற ஒரு இடத்துல உச்சகட்டமா இருக்குது வச்சுக்கோங்க. கட்டாயமா அதிகாரம் கொடுப்பாரு சூரிய பகவான் சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா சூரியனோட சேர்த்து புதனோட சேர்க்கை வேற இருக்குது. எப்பவும் சூரியன் புதனோட சேர்க்கைன்றது சூப்பரான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. புத ஆதித்ய யோகம் என்றது ஃபார்ம் ஆகுங்க. புத ஆதித்ய யோகம் எந்த இடத்துல ஃபார்ம் ஆனா அந்த ஜாதகருக்கு அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரம் கிடைக்கும் சொல்லுவாங்க. இப்போ 4ஆம் வீட்டுல புதன் சூரியனோட சேர்க்கை ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சொத்து மேல அதிகாரம்ன்றது இருக்கும். அப்படியே 2ஆம் வீட்டுல ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, வீட்டுல அவருங்க சம்பாதிக்கவே இல்லைன்னாலும் வீட்டுல இருக்கிற பணத்து மேல அதிகாரம் இருக்கும். அதே 10ஆம் இடத்துல சூரியன் புதனோட சேர்க்கை இருந்துருச்சு, சூரியன் வேற உச்சகட்டமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தொழில் அதிகாரம், எல்லாத்து மேலே அதிகாரம், ராஜ்யாங்கம், ராஜ்யம் நடத்த போற ஒரு டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு கட்டம் மட்டும் சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஆனா தொழில் வீட்டதிபதி எங்க இருக்காரு? 9ஆம் வீட்டுல இருக்காரு. லக் ஹவுஸ், லக்கு கொண்டு வருவாரு. ஆனா அவ்வளவு சீக்கிரமா கிடைக்காது. எதுக்குன்னா அதே லக் ஹவுஸ்ல சனி பகவானும் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. செவ்வாய் சனி 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க, அடிச்சுப்பாங்க. சோ இவருக்கு தேர்தல் அன்னைக்கு யாராவது கட்சிக்காரங்க கூடயோ இல்லாட்டி எங்கேயாச்சும் ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் ஷூட்டிங்ல இருக்கிற பர்சன்ஸ் கூடயோ இல்ல அவருக்கு தொழில் சார்ந்த பர்சன்ஸ் கூட ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு, கொஞ்சமா ஒரு கான்ஃபிளிக்ட் மாதிரி, தொழில் வகையில ஒரு கான்ஃபிளிக்ட்ங்க, தொழில் வகையில ஒரு கான்ஃபிளிக்டட் சிச்சுவேஷன் இருக்குது. ஆனா அது அவரை பெருசா பாதிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ இவருக்கு என்னன்னா 12ல குரு இருக்கும்போது கொஞ்சம் லாசஸ் கொடுப்பாரு, கொஞ்சம் அவமானங்கள் கொடுப்பாரு. அது ஏற்கனவே அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு. சோ ஆனாலும் அது இன்னும் 1 மாசம் தான் அவருக்கு இருக்க போகுது, பெருசா அவரே பாதிக்காது. ஆனா
இப்போ அவருக்கு ராசிநாதரான சந்திரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து 5ல நீச்சகட்டமா இருக்காரு. பொதுவாவே சந்திரன் நீச்சகட்டமா இருக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து விருச்சிகத்துல சந்திரன் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது எல்லாத்துக்குமே வந்து மன வகையில ஒரு பாதிப்புன்றது இருக்கும். ஆனா இவருக்கு சந்திரன் என்ன இருக்காரு, அவரோட ராசிநாதர் வேற ஆயிருக்காரு. சோ ராசிநாதர் வந்து நீச்சகட்டமா போகும்போது பயங்கரமா மென்டல் டென்ஷன் இருக்கும். அது யூஸ்வல்லி அது வந்து ஹாட் சீட் மேல உட்கார்ந்த மாதிரி ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ன்ற மாதிரி இருக்குங்க அன்னைக்கு அவரோட மனநிலை. இப்போ அவருக்கு வந்து என்னன்னா நம்ம கட்டம் பார்த்தாச்சு, கட்டம் படி சூப்பரா இருக்குதுங்க. சரி, நட்சத்திரம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் பிறந்தது புஷ்யமி நட்சத்திரம். புஷ்யமி நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். அன்னைக்கு ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். அனுஷம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான் தான். புஷ்யமி நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், உத்தராட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களே பாத்தீங்கன்னா சமக்தாரா அப்படின்னா ஜென்மதாரா ஆகும். ஓகே, சோ இப்போ ஜென்மதாரா எப்படி இருக்கும் அவருக்கான்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஈக்குவலண்ட் நட்சத்திரம். அது பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ஜென்மதாரா ரொம்ப நல்லது. மெடிடேஷன் பண்றதுக்கு, யோகா பண்றதுக்கு, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்னு பார்த்தோம்னா ஜென்மதாரா அவளை ஈஸியா கொடுக்காது. எதுக்குன்னா ஜென்மதாரா வந்து மிக்சடு ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். ரொம்ப நல்லதும் செய்யாது, ரொம்ப கெட்டதும் செய்யாது அது. ஆனா ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறதுக்கு ஜென்மதாரா ஒத்து வராது. இப்போ எலெக்ஷன் டே அன்னைக்கு இப்போ ஜென்மதாரா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜென்மதாரா அன்னைக்கு ஆரம்பிச்சதாகட்டும் ஏதாச்சும் கிடைச்சதாகட்டும் ஈஸியா நடக்காது, ரொம்ப கஷ்டமா கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஃபார் சப்போஸ் இப்போ நமக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு வந்து நமக்கு சாதகமா இல்ல, அப்போனன்ட் தான் சாதகமா இருக்காங்க. ஆனா 3வது ரவுண்டு வரும்போது வந்து திடீர்னு நம்ம ஜெயிச்சிருவோம், ஒரு 10 ஓட்டு கூட ஜெயிச்சிருவோம். சோ இது கட்டாயமா இது நடக்கும் இல்ல, இப்படி நடக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு. ஜென்மதாரா ஒண்ணு கொடுக்கும் போது வந்து ஈஸியா கொடுக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு. ஜென்மதாரா அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா அது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டி இருக்கும். சோ தாராபலம் பார்த்தோம்னா பெரிய தாராபலம் பெருசா இல்ல, ஆனா 50%, 40 to 50% தான் தாராபலம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ராசிக்கு வருவோம். ராசிப்படி எப்படி இருக்குது? இவர் பிறந்தது கடக ராசி. இந்த தேர்தல் ரிசல்ட்ஸ் வரப்போகுது விருச்சிகத்துல. கடக ராசிக்கு விருச்சிகம் வந்து 5ஆம் இடமா ஆகும். சூப்பரா இருக்கும், ராசி பொருத்தம் சூப்பரா இருக்குது. எதுக்குன்னா 1, 5, 9 ராசிகள் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அது சுப இடங்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ 1ஆம் ராசி, 5ஆம் ராசி, 9ஆம் ராசி சுப இடங்கள். சோ இவர் இருக்கிற கடக ராசிக்கு வந்து அன்னைக்கு தேர்தல் ரிசல்ட்ஸ் வரப்போற விருச்சிக ராசின்றது சுப இடமா அமையும். சோ இது வந்து இவருக்கு ஒரு 85% வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ன்றது கொடுக்கும் சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்புறமா இந்த விஜய் அவர்களோட லக்னத்துக்கு அன்னைக்கு தேர்தல் அன்னைக்கு இருக்கிற லக்னம் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு கவுண்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது 8 மணிக்கு. 8 மணிக்கு இருக்கிற லக்னம் வந்து ரிஷப லக்னம். இந்த விஜய் அவர்கள் பிறந்தது வந்து கடக லக்னம். கடகத்துக்கு ரிஷபம் வந்து 11ஆம் இடமா ஆகும். 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா அதுவும் மாரக்கா ஹவுஸ் தான். அது கேந்திர ஹவுஸ் கிடையாது, சுபம் ஹவுஸ் கிடையாது, மாரக்கா தான். ஆனா பார்ஷியல் மாரக்கா ஹவுஸ், நல்லது செய்யக்கூடிய மாரக்கா ஹவுஸ், கெட்டது செய்யாது 11ஆம் இடம். சோ 11ஆம் இடம் பாத்தீங்கன்னா லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அந்த 11ஆம் இடத்துக்கு ஆன லக்னம் வந்ததுனால வந்து அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிற லக்னம் வந்து அவருக்கு லாபம் அமைச்சு கொடுக்கக்கூடிய லக்னமா அமையும் சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ இந்த லக்னப்படி பார்த்தோம்னா அவருக்கு வந்து 75% எபோவ் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ நம்ம வந்து இவரோட டேட் ஆஃப் பர்த்துக்கு வருவோம். நியூமராலஜி படி எப்படி இருக்குது? விஜய் அவர்கள் பிறந்தது வந்து 22ஆம் தேதி. அவரோட டேட் ஆஃப் பர்த் முழுக்க கணக்கு போட்டு பார்த்தோம்னா 5 சொன்னால ரொம்ப லக்கி நம்பர். இப்போ 22 பாத்தீங்கன்னா ராகு, டிரைவர் நம்பர் ராகு, கண்டக்டர் நம்பர் 5, லைஃப் பாத் 5, புதன். சோ ராகு புதன் காம்பினேஷன்ல இவர் பிறந்திருக்காரு. இந்த தேர்தல் ரிசல்ட் வந்து என்னைக்கு வரப்போகுது? 4ஆம் தேதி வரப்போகுது. 4-1 காம்பினேஷன் ராகு ரவியோட காம்பினேஷன்ல இருக்க போகுதுங்க. சூப்பரான டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா எப்பவும் வந்து
நம்ம பிறந்த தேதி நமக்கு ஒத்து வரும். பிறந்த தேதினா இவர் 22ஆம் தேதி பிறந்திருக்காரு, 22ஆம் தேதி ராகுவோட அடிப்படையில இருக்கும். இவருக்கு எலெக்ஷன் நடக்க போற எலெக்ஷன் தேர்தல் ரிசல்ட்ஸ் வர போகிற தேதி வந்து 4ஆம் தேதி, அதுவும் ராகு தான். ராகு ஒத்து வரும். நம்ம பிறந்த தேதிக்கு சமமான தேதி வந்து நமக்கு ஒத்து வர்ற தேதி. இப்போ இவரோட கண்டக்டர் நம்பர் எப்படி இருக்குது? கண்டக்டர் நம்பர் வந்து 5. அப்படியே வந்து அந்த இதுக்கு ரிசல்ட்ஸ் டே அன்னைக்கு இருக்கிற கண்டக்டர் நம்பர் 1. சோ புதனுக்கு சூரியனுக்கு ஒத்து வரும் சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ டேட் படி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பாசிட்டிவான சான்சஸ் வந்து 70% பாசிட்டிவ் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ ஓவராலா இவருக்கு எப்படி இருக்குது? ஓவராலா வந்து நட்சத்திரப்படி வந்து மிக்சடு ரிசல்ட்ஸ் சொல்லிட்டு சொல்லலாம். ராசிப்படி சூப்பரான ராசி, லக்னப்படி சூப்பரா, ராசிப்படி ராசி பொருத்தம் சூப்பரா இருக்குது அன்னைக்கு டேட் கூட, அன்னைக்கு ராசி கூட. லக்னப்படி கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுற லக்னத்து கூட சூப்பரா லக்னத்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்புறமா இந்த ஒரு இது படி பார்த்தோம்னா, டேட்டு படி பார்த்தோம்னா, டேட்டு அவருக்கு வந்து ஒத்து வர்ற மாதிரி டேட்டு, கட்டமும் வந்து அவருக்கு ஒத்து வர மாதிரி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ விஜய் அவர்களுக்கு வந்து அன்னைக்கு 85 to 90% வந்து அந்த ஒரு டேட்ன்றது, ரிசல்ட்ஸ் டேட்ன்றது சாதகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது விஜய் அவர்களோட கட்டம் அன்னைக்கு.